உதயம் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு அல்லூர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வார்கள் அவரோடு பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சித்தார்த், வணக்கம். இப்போ இன்னைக்கு சட்டப்பேரவையில இருந்து வெளிநடப்பு நடத்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா 3 திமுக அமைச்சர்கள் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பேச வாய்ப்பு கேட்டாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு தரப்படல அப்படிங்கறனால வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 அமைச்சர்கள் மேல அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலை, அதுல நான் குற்றம் காணல. ஆனா அதை செய்யற அளவுக்கு நீங்க யோகியனான்னு பாக்கணும்ல. நீங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்ட உத்தமர்களாக இருந்தா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். இந்த தீர்மானம் கொண்டு வந்தது தவறுன்னு சொல்லல. ஆனா அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கான யோகியதை உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் யாரும் ஊழலே செய்யாத உத்தமர்களா? அந்த கேள்வி அவங்க கேட்பாங்கல்ல. அதனால அதை நியாயப்படுத்துறத நான் நினைக்கல, நியாயப்படுத்த நான் பேசல. எதிர்கட்சியினுடைய நடவடிக்கை அவ்வளவுதான். அதற்கு பெரிய மரியாதை மக்களிடத்தில் இருக்காது. காரணம் இவர்களே ஊழல் ஊறி திளைத்தவர்கள் தான். இவர்கள் மேல எல்லாரும் மேல இப்ப பாஜக கையில இருக்கிறதுனால இடி அவங்க மேல போக மாட்டோம். இடி பாரபட்சமா ஈடுபடுச்சுன்னா இவர் எல்லாருமே இவங்க எல்லாரும் உள்ள போகணும். எல்லாரும் மேலே இந்த கேஸ் இருக்கு, எல்லா ரைடும் அப்படி நடக்கலையா? குறிப்பிட்ட நபர்கள் மேலதானே இடி விசாரணை நடக்குது. பாரபட்சம் எல்லாம் நடக்குதா? நடக்கல இல்லையா? அதனால பாஜக அதுல தெளிவாக இடிங்கிறது பாஜகவுடைய ஒரு கிளை பிரிவா தான் செயல்படுது. அது எல்லாருக்கும் பொதுவானதா இல்லை. அதனால இந்த நடவடிக்கை என்பது எதிர்கட்சி செய்ய வேண்டியதுதான். ஆனா அதற்கான ஒரு பெரிய ஒரு தாக்கமோ அது ஒரு பெரிய மாற்றத்தையோ மக்களுக்கு ஏற்படுத்தாது. என்றால் அதை சொல்லுகிறவர்கள் யோக்கியமானவர்கள் இல்லை என்பதால். இப்ப அதிமுக 2026 தேர்தல்ல எப்படி இருக்க போகுது? ஏன்னா கூட்டணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. கூட்டணி வச்சாலும் கூட அவங்களுக்கு ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப 2026க்கு அப்புறம் அதிமுகனுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? 2020க்கு அப்புறம் கட்சிங்கிறது அதிமுகங்கிறது இப்பவே பாஜகவுடைய கிளை கட்சியா தான் இருக்கு. அது தொடரும், அவ்வளவுதான். அதிமுகவுடைய தனித்தன்மை இழந்து போயிடும், கட்சி தோத்து போயிடும். அவர்கள் இதுல மிகப்பெரிய லாபம் பிஜேபிக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி இப்ப போன 2021 4 பேர் ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்டு கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி நாங்க இத்தனை சதவீதம் வாங்கிட்டோம், அத்தனை சதவீதம் வாங்கிட்டோம்னு பில்டப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கணும். இன்னும் சொல்லப்படா பிஜேபி இவங்களை வச்சு ஒரு 10-15 ஜெயிச்சா கூட அவங்களுக்கு லாபம் தானே. 4ங்கிறது ஒரு சீட் ஜெயிச்சா கூட அவங்களுக்கு லாபம் தான். பட் நஷ்டம் யாரானா அதிமுக தான். பிஜேபிக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க ஓட்டு தானே அவங்களுக்கு பிளஸ் ஆடான் ஆகும்ல. அதிமுகவுக்கு மைனஸ் ஆகும், இவங்களுக்கு பிளஸ் தானே. பாஜகவுக்கு அதிமுக ஓட்டுங்கிறது ஒரு பெரிய பலம் தானே. அந்த வகையில பார்க்கும்போது அவருக்கு லாபம், இவருக்கு நஷ்டம். லாபம் அடைந்தவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாரு. நட்டை போட்டவர் என்ன பண்ணுவாரு? திரையில முக்கடை போட்டுட்டு இந்த ஜெயக்குமார், சி.வி. சண்முகன் ஒரு 5-6 பேர் சேர்ந்து எல்லாம் ஒப்பாரி வைப்பாங்க. ஓரங்கடை, அதாவது தோத்து போனவங்க ஒப்பாரி வைப்பாங்க. உங்களால கட்ட என்னால கட்டான்னு சொல்லி எடப்பாடியை திட்டுவாங்க அந்த கடைசி கட்டத்துல. இதான் நடக்கும், வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் நடக்காது. ஆனா பாஜகவுக்கு இதுல வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூடும், ஒரு 2-3-4-5 சீட்டு ஜெயிக்கலாம். இன்னும் வேற மிஷின் அவங்க கையில இருக்கு, இவிஎம் அவங்க கையில இருக்குது, எப்படி வேணாலும் பண்ணலாம். அதனால இது அதிமுக பொறுத்த வரையில் இது ஒரு தற்கொலை முடிவு அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்து. நேற்று தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு உயர்நிலை கூட்டுக்குழு அப்படிங்கறத அமைக்க போறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதிபதியை நியமிக்க போறதா சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது திமுகவினுடைய ஆரம்ப கால முழக்கம். அது ஒரு அன்றைய காலகட்டத்துல ஒரு தேவையா இருந்தது. அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மாநிலத்துல மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா கையை விட்டு போயிட்டு இருக்கு. இப்போ பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொள்கை, அந்த மாதிரி எல்லாமே மாநில உரிமைகளை நசுக்கி மாநில உரிமைகளை அவர்கள் கையகப்படுத்தி கொண்டு ஒரு பெரிய நாட்டாம மாதிரி மத்திய அரசு போயிட்டு இருக்கு.
ஆக மாநில சுயாட்சிங்கிற கோரிக்கையை கொஞ்ச நாளா திராவிட கட்சிகளை அதை பத்தி பேசாம இருந்தாங்க. இன்றைக்கு பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. காரணம் பாஜகவுடைய நடவடிக்கைகள் தான். காங்கிரஸ் இந்த காலத்துல இருந்துச்சு, ஆனா இது போன்று கிடையாது. அவர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸா இருக்கட்டும், எந்த ஒரு கட்சி மத்தியில் இருக்கவங்க தமக்கு எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள்ல கொஞ்சம், அதாவது அவங்களுக்கு விட்டா வளர்ந்துருவாங்கிற மாதிரி சில வேலையெல்லாம் செய்வாங்க. அது இட்ஸ் குவைட் நேச்சர் அரசியல்ல. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் அப்படி செய்யல. டோட்டலா இந்த திமுக கட்சி ஒழிக்கணும், நமக்கு எவன் எல்லாம் ஆகாதவன் க்ளோஸ் பண்ணணும், எல்லா ஊர்லயும் ஒரு கவர்னரை வச்சுட்டு ஒம்பு பண்ணணும். இந்த கவர்னர் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று செய்யறது எல்லாமே ஒன்று கூட சரியில்லை, பேசுறது எல்லாமே பொய் பித்தலாட்டம் போன சொல்லிட்டு. ஒரு கவர்னருடைய வேலை என்ன? இங்க ஒரு RSS பிஜேபியினுடைய தமிழ்நாடு தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எதை பேசுறோம், எதை எல்லாம் பொய்யும் புன சொத்துமா பேசிக்கிட்டு இருக்க. மதுரை தியாகராஜர் காலேஜ்ல போய் ஜெய் ஸ்ரீராம்ல முழக்க போட்டு இருக்கிறாரு. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றேன், இது வேலையா? இதான் உனக்கு வேலை? மதச்சார்பற்ற ஒரு நாட்டிலே, அதுவும் மாணவர்களிடத்திலே, ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயினும் வேதியராயினும் ஒன்றே வேறு குலத்தினார் என்று சொன்ன பாரதி பிறந்த இந்த மண்ணில் நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கிறன்னா, அப்போ உன் வேலை என்ன? இன்னும் எதுக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு? மதத்தை பரப்புவதற்காக நீ வந்திருக்க? நீ என்ன மத போதகரா, ஆளுநரா, மத போதகரா? இது போன்ற அயோக்கியத்தனமான வேலைகளை ஒரு கவர்னர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை கேட்கவும் மாட்டேங்கிறான் எவனும். அப்ப நீங்க என்ன பண்ண, மாநில உரிமைகளை நீ இதெல்லாம் நசுக்கிற மாதிரி தானே ஆகுது உங்களுக்கு. உச்ச நீதிமன்றம் சாட்டை அடி கொடுக்குறான், இது மாதிரி ஒரு கவர்னர் இருக்கக்கூடாது, உனக்கு குட்டு வைக்கிறான் தலையில. சூடு சொரணம் வெக்கமான இருக்கிறவன்னா ராஜினாமா மட்டும் ஓடி போயிடணும், இல்லாட்டி மத்திய அரசு சொல்லி என்ன இந்த வேற ஊருக்கு தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாம அவன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற மாணவர்கள்ட்ட ஜெய் ஸ்ரீமான்னு சொல்றான்னா, அப்ப அவனுக்கு எவ்வளவு ஆதிக்க திமிர அவனுக்கு. அவன் ரத்தத்திலே ஊறி இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும் இழிச்சவன் நினைக்கிறான்னா அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு வேலை என்ன? மாணவர்களிடத்துல போய் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்றேன்னா, அப்ப இந்த மாநில சுயாட்சி மத்திய அரசு உள்ளது ஆராயத்தில் ஒரு கமிட்டி போற நியாயம் தானே. அதுல ஸ்டாலினுடைய நடவடிக்கை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா அவர்கிட்ட மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் அதையும் நான் சொல்றேன். நான் திமுகவுடைய கருத்துக்கள்ல மாறுபடுறேன். ஒன்றை மட்டும் சொல்றேன். மாதாந்திர மின் கணக்கீடு அப்படின்னு சொன்னா எனக்கு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் செய்யல திமுக. அதை பேசு. அதை எவனா பேசுறானா? பிஜேபிக்காரன் அதை பேசுறது இல்ல. ஜெய் ஸ்ரீராம் தான், பாரத் மாதா கி ஜெயங்கிறான். இந்த நாட்டு விடுதலைக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? பாரத மாதா தேச பிதாவை கொன்று விட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றவன் எவ்வளவு பெரிய ஐக்கியம் இருக்கணும். மகாத்மா காந்தியை கொன்று விட்டு பாரத் மாதா கி ஜெயன்னா எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனமான பித்தளை தரமா வேலை. நீ வேற எது வேணாலும் சொல்லிட்டு போ, பாரத் மாதாக்குன்னு சொன்னா அருவறுப்பா இருக்கு சொல்றத. இப்ப ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆராயணும் மத்திய அரசு. அதை அந்த நடவடிக்கையை பாராட்ட வேண்டியது. இதுல ஒரு ஸ்டாலின் நியமித்திருக்க அந்த குழுவில் இருக்கிற குரியன் ஜோசப் ஒரு நல்ல நீதிபதி. அவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நான் செய்யக்கூடிய இந்த பணிக்கு சம்பளமே வாங்க மாட்டேன், காரணம் சமூக நோக்கத்தோடு அதை செய்கிறார். இது மாதிரி நீதிபதிகளை அவரை நான் பாராட்டுறேன். அவரெல்லாம் அதன் நீதியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நபர். ரெண்டாவதா நம்முடைய அசோக் வர்தன் செட்டி, அவர் உள்ளாட்சித்துறையில இருந்து நல்ல ஒரு IAS அதிகாரிகள்ல நல்ல ஒரு புரட்சிகரமான நல்ல உள்ள தமிழ்நாடுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தவர். தனிப்பட்ட முறையில் அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் சொல்ல முடியாது. மக்கள் நலனுக்காக அவருடைய கவனத்துக்கு சொல்ல நல்ல அதிகாரி. அவர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. திமுக நாகநாதன் ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் கட்சிக்காரர் இருந்தாலும் போட்டிருக்க அத்தனை பேரும் மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் உள்ள உறவுகளை ஆராய்வதற்கான அந்த கமிட்டியில தகுதியானவர்கள். அவர்கள் நியமனம் நியாயமான ஒன்று, வரவேற்கத்தக்க ஒன்று என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ ஆளுநருக்கு எதிராக வழக்காடி உச்ச நீதிமன்றத்துல ஜெயிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சி அதெல்லாம் நடக்கும்போது பாஜகவினுடைய கோபத்தை திமுக இன்னும் சம்பாரிச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. இப்ப தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நடவடிக்கை எப்படிங்கிறது
அதாவது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையுமே பண்றது இல்ல. அதாவது பிஜேபி வந்து எந்த நன்மையுமே பண்றது இல்ல. ஸ்டாலினுடைய நடவடிக்கையினால அவங்க நம்மளுக்கு இன்னும் நல்லது பண்ண முடியாத ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு மேல என்ன ஆபத்து வர வேண்டியிருக்கு? எல்லா ஆபத்தும் வந்துருச்சு. இவர் ஒத்து போனதுனால ஒன்னும் அவங்க செய்ய போறல, அதையும் தெரிஞ்சுங்க. ஸ்டாலின் வந்து மத்திய அரசோடு இணக்கமா போய் சவர்கார் மெத்தட்ல போய் உளுந்து காலில் உண்டு கும்பிட்டாலும் அவர் காலை தலையில வச்சு நசுக்குவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. அவர்கள் பழக்கம், அவருடைய குணம் அது. நல்லா யோசிச்சு பாருங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் போய் பாஜக காலில் உண்டாங்க, என்னாச்சு? ரோட்ல நடுத்தல நிக்கிறாங்க. பாஜகவை நம்பி போனாலும் ஒன்றிய அரசை நம்பி போனா நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ரோட்ல தான் நிக்கணும். அதுல எல்லாம் நான் குறை சொல்லவில்லை. ஸ்டாலின் சரியான வழியில போய் கொண்டிருக்கிறார். மற்ற பல விஷயங்கள்ல அவர் கருத்து வேறுபாடு உண்டு. அமைச்சர்கள் செய்யற ஊழல்கள், போக்குவரத்துக்கு கட்சிக்காரர்கள் போறது, காவல்துறை வந்து நிறைய பல இடங்கள்ல காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. அதன்படி சரியா இல்லை, திருப்தியா இல்லை. ஆக அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் மத்திய அரசோட ஒரு இணக்கமா போனா தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுத்துருவாங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா கடந்த கால ஆட்சியில் அப்படி நடந்துச்சு. அதிமுகவினுடைய ஆட்சியில் அப்படிதானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு. அப்படி அவருக்கும் நிறைய நிதிகள் தரலையே. நீங்க எடப்பாடியை வைத்துக் கொண்டு திட்டங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஜிஎஸ்டி கையெழுத்து வானாங்க, ஓபிஎஸ் இருக்கிறப்ப உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து வானாங்க. அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க தவிர நிதிகளை அவங்க பெருசா தரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிதிகளை கொடுத்தா இவங்க இலவசத்தை கொடுத்து காலத்துக்கும் ஜெயிக்கிற மாதிரி பெரிய தலைவராகிறான்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க தேக்குறாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் கொடுத்த திட்டத்தை வடநாட்டுல இருந்து அவன் ஜெயிக்கிறான். மகளிர் உரிமை தொகை அது இது எல்லாமே இப்போ வடநாட்டுல இருக்கிற தேர்தலில் பாஜக அறிவிக்கிறான். இலவசங்களை கொடுக்கறது அயோக்கியத்தனம்னு பேச்சுக்கிட்டு அவங்களே அதை செய்யறான். அதனால அதிமுக இருக்கும் பொழுது ஒரு பெருசா செஞ்சுதான் சொல்லல. ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தா 4.5 வருஷம். இவர்கள் கொள்ளையடிப்பதை கண்டுக்காம இருந்தான், அவ்வளவுதான். பட் அவருடைய காரியங்களை சாதித்து கொண்டார். ஜிஎஸ்டில இருந்து கையெழுத்து வாங்கினது எல்லாமே இவர்களை வைத்து செய்து கொண்டார்கள். சிஐஏ எல்லா திட்டங்களையும் அவர்கள் என்னென்ன நிறைவேற்ற நினைக்கிறாங்களோ அது எடப்பாடியை பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டாங்களே தவிர எடப்பாடி பார்த்தாரு அவன் பாட்டுக்கு அவன் போறான். நம்ம ரூட்ல நம்ம கொள்ளையடிக்கிறது லட்சக்கணக்கான சேர்த்து வச்சுக்கணும். 5-6 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்கள் எல்லா மந்திரிகளும் சேர்த்துட்டான். அதனால இது ஆச்சு அது ஆச்சு. அதான் மாடு கிராமத்துல சொல்லுவான், மாடு மேய்க்க போன மாதிரி ஆச்சு, மச்சனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு. மாதிரி ஆட்சியில இருந்த மாதிரி ஆச்சு, கொள்ளை அடிச்ச மாதிரி ஆச்சு. வெளியே நாங்க 4 வருஷம் நிலையான ஆட்சியை கொடுத்தோம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு நிதியோ போக்குவரத்தோ பெரிய அளவுல அவங்க ஒன்றும் செய்யல. அவங்களுக்கு செய்யலைன்னா இவங்களும் செய்ய மாட்டான், யாரும் செய்ய மாட்டாங்க. எதுக்குறான்னு ஒரு காரணம் சொல்லி போயிடுவான், அவ்வளவுதான். மத்திய அரசு நிதி அப்ப ஜிஎஸ்டியில நமக்கு சரியாக கொடுக்கணும்ல, இங்க கொடுக்க மாட்டேன், நியாயமா கொடுக்கணும்ல. நான் வந்து உங்க கட்சி எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ நீ வரி பங்கீட முறையா செய்யணுமா இல்லையா? செய்ய மாட்டாங்க. அவன் தமிழகத்துக்கு என்னைக்கும் வந்து செய்யவே மாட்டாங்க. இவர் ஸ்டாலினே காலில் உளுந்து கும்பிட்டாலுமே செய்ய மாட்டாங்க. மோடியோ அவருடைய அந்த அமைச்சர்கள் இருக்கிற யாருமே தமிழ்நாட்டிற்கு செய்ய மாட்டார்கள். தமிழர்களை ஏமாற்றுவதற்கான எத்தனையும் செய்வாங்க. பிரதமர் வந்தாருன்னா வேட்டி கட்டிக்குவாரு, தமிழ்ல பேசுவாரு, வந்திருக்க மந்திரி எல்லாம் தமிழ்ல பேசுவாங்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு பைசா தரமாட்டாங்க. செத்து போன சமஸ்கிருதத்துக்கு கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க. அவர்களுடைய காரியங்களை இங்கே முடித்துக் கொள்வதற்கு ஒரு அரசாங்கம் தேவை, அவ்வளவுதான். அதற்காக உங்களை வந்து ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து டானிக்கெல்லாம் கொடுத்து உங்களை வந்து சக்தி வாய்ந்தவர்களா சக்திமான ஆக்க மாட்டாங்க. நீங்க சவளக்குள்ளையாவே உங்களை வச்சுக்கிட்டு காலடியிலேயே உங்களை வச்சு நசுக்கி அவருடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இதுதான் மோடி அரசாங்கம் எல்லா ஊர்லயும் செய்யறது, வட மாநிலங்கள்ல நடக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அதை செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் எடுத்துக்கங்க, என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு சொல்லுங்க. எல்லாம் அதான் மத்திய அரசுகிட்ட இருந்து ஒண்ணும் வேலை ஆகாது, நிதியெல்லாம் வராது. அவர்கள் நினைத்ததை செய்வதற்காக உங்களை பயன்படுத்திக் கொள்வதை தவிர உங்களுக்கு அவர்கள் பயன்பட மாட்டார்கள். அவர்கள் தமிழர்களா இருந்தாலும் சரி, வேற எதிர்கட்சியில் இருக்க எவருக்குமே பாஜக நியாயமா நடந்துக்காது, நிதிகளை ஒதுக்காது, நல்லது செய்யாது. சரி, இப்ப உயர்நிலை குழுக்கு வந்து மாநில உரிமைகளை மீட்கிறதுக்காக இப்போ ஸ்டாலின் அவர்கள் அனுப்பியிருக்கிறாரு. அதுல அவர் வெற்றி பெற்றுட முடியுமா?
அதன் மூலமாக மாநில உரிமைகளை நம்மளால பெற்றுவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குதுல்ல, அது பண்ணுவாங்களா? வெற்றி பெறுறோம் தோல்வி ரெண்டாவது விஷயம். ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம், அதை வந்து அந்த கமிட்டி 2 வருஷத்துக்குள்ளார முடிவுகளை சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு வழி, அது ஒரு முறை. அது வெற்றி பெறாதுன்னா மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் கையில எடுத்துட்டு போனா பிஜேபி தூக்கி கூட்ட இருந்தா என்ன பண்ணுவாங்க? பிஜேபி என்ன கார் உள்ளவரை கடல் நீல வரைக்கும் ஆள போறாங்களா? இப்பயே வந்து 2 பேருக்கு தயவுல ஓடிக்கிட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தயவுல ஓடுது வண்டி. அடுத்ததை தூக்கி விட்டு வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? மக்கள் தான் எஜமானர்கள். இந்த மக்கள்ல வெகுண்டு இருந்தா என்ன பண்ண முடியும் நீங்க? மக்கள் சக்திக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒண்ணு எடுத்துங்களேன். தன்னெழுச்சியா திரண்டு எழுந்தார்கள். யாரு? அரசியல் கட்சியே கிடையாது. மாணவர்கள் திரண்டு எழுந்தார்கள். அரசாங்கம் பணிஞ்சு பயந்து ஒடியாந்தீங்களா இல்லையா? அது மாதிரி மக்கள் சக்தி திரண்டு எழுந்தால் அதுக்கு ஒரு லீடு. இந்த இது அவர்கள் இருக்கக்கூடிய அறிக்கையில இந்த மாதிரி இருக்கு, நம்முடைய மாநிலம் இந்த மாதிரி வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை தமிழக மக்கள் திரண்டு எழுந்தால் வெற்றி பெறும். அது வெற்றி பெறாது என்று உறுதியா சொல்ல முடியாது. ஒரு முன்னெடுப்பு. அதுக்காக சும்மா இருக்க முடியுமா? புழுதாங்க, புழுதான் சுட்டா துடிக்காத புழு. நீ புழு சுட்டா துடிக்க கூடாதுன்னா உணர்ச்சி உள்ள மனிதன் வந்து துடிக்கதான் செய்வான். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிற போது, தமிழகத்தினுடைய உரிமைகள் நசுக்கப்படுகிற பொழுது அவன் வீறு கொண்டு எழுவதும், அது ஜெயிக்குதோ தோக்குறதோ அவன் வீறு கொண்டு எழுவது என்பது இயல்புதான். அதனால அது நடக்கும். மக்கள் நினைச்சா ஒரே நாள் எது வேணாலும் நடக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி.